சில உண்மைகள் உள்ளன. அவற்றை கேட்கவே நம் மனதிற்கு வலி தரும். ஆனால் அந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும். இது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் இன்று இருக்கும் நிலைக்கு மற்றவர்கள் காரணமல்ல, நீங்கள் எடுத்த முடிவுகளே காரணம். ஆம், வாழ்க்கை சில நேரங்களில் அநியாயமாக இருக்கும். ஆனால் அதை காரணம் காட்டி நின்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கை முன்னேறாது. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் உள்ளது. நமது தோல்விகளுக்கான காரணத்தை வெளியில்தான் தேடுகிறோம். அவன் காரணம், அவர்கள் காரணம், சூழ்நிலை காரணம். ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் தான் காரணம். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த நொடியில் நீங்கள் வலிமையானவராக மாறத் தொடங்குகிறீர்கள். ஏன் தெரியுமா? காரணம் நீங்கள் என்றால் மாற்றமும் நீங்கள்தான். இன்னொரு கடினமான உண்மை, உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரும் வந்து காப்பாற்றப் போவதில்லை. ஒரு நாள் யாராவது வந்து உன் பிரச்சனைக்கு நான் தீர்வி என்று சொல்ல மாட்டார்கள். நீங்களே உங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் மற்றவர்களை கவர்வதற்காக வாழ்ந்தால் நீங்கள் உங்களையே மெதுவாக இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை உங்கள் சுயமரியாதையை அழிக்கும். இது மிகவும் வலிக்கும் ஒரு உண்மை. நீங்கள் அதிகமாக நம்பும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். சிலர் ஒரு பாடமாக வருகிறார்கள், சிலர் ஒரு நினைவாக மாறுகிறார்கள். அதுவே வாழ்க்கையின் இயல்பு. அதிகமாக யோசித்தல், பயம், சந்தேகம் இவை உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தால் நீங்கள் வாழவில்லை, நீங்கள் வெறும் உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த அனைத்து உண்மைகளும் ஒரு நல்ல செய்தியை சொல்கின்றன. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் மாற்றம் உருவாக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்க முடியும். ஆம், இது வலிக்கும். ஆனால் இந்த வலிதான் உங்களை வலிமையானவராக மாற்றும். முடிவில் ஒரு உண்மை. நீங்கள் உங்களை உண்மையாக எடுத்துக்கொள்ளும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையும் உங்களை உண்மையாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கும். உண்மை வலிக்கும், ஆனால் அதுதான் உன்னை மாற்றும்.